everyone. நம்ம இந்த வீடியோல இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு ஹார்ஸ் ஷூ கிராப்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸை வந்து டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப என்டேஞ்சர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட மூவ்மெண்ட் எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக டேகிங் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷாவோட கோஸ்ட் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு எஃபர்ட்டாக எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒடிஷா கவர்மெண்ட் கூட சேர்ந்து யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹார்ஸ் ஷூ கிராபை வந்து நம்ம எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ஸ் ஷூ கிராபில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த 4 வெரைட்டிஸுமே வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இந்தியா, வியட்நாம், சைனா இந்த மாதிரியான நாடுகளில் தான் இருக்குது. ஸோ இந்த சைனா, ஜப்பான் மாதிரி சில குறிப்பிட்ட நாடுகளில் மட்டுமே இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம தான் வந்து முன்னெடுத்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரீசனாக நம்ம பார்க்குறோம். செகண்ட் ரீசன் என்னது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்பீஷீஸ். டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஸ்பீஷீஸ் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்பீஷீஸ்னால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பிளட் இருக்கிற ஒரு ஆர்கானிசம். ஸோ இப்போ இதை பாதுகாக்க வேண்டியதுக்கான என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இதை ஓவர் ஃபிஷிங் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான தேவை அதிகமாக இருக்கிறதுனால எல்லா மீனவர்களும் வந்து இதை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும், இந்த ஸ்பீஷீஸும் வந்து நம்ம அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த எஃபர்ட்டை எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்பீஷீஸ்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீஷீஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் வச்சுருக்கு. அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் பிளட் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்குது அந்த பிளட்டில். இதை வந்து நம்ம சுருக்கமாக ஒரு டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம LAL அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வேக்சினேஷன் போடுறாங்க இல்லையா, இந்த வேக்சினேஷன் போடும்போது இந்த ப்ளூ கலர் பிளட்டை வந்துட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி போட்டு பார்ப்பாங்க. ஸோ நம்ம போட போகிற வேக்சினேஷனில் வந்து எண்டோடாக்சின்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு உடனே டிடெக்ட் பண்ணிடும். எண்டோடாக்சின் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேக்சின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வெளியே இருந்து ஏதாவது பாக்டீரியா இல்லைனா கண்டாமினேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எண்டோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளியே இருந்து வர ஒரு டாக்ஸின், இதை தான் எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்டோடாக்சின்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஹியூமன்ஸ்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராபை வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. அதுக்கிட்டேருந்து இந்த பிளட்டை வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி கரையிலே விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கிராப்ஸ் எல்லாம் எங்கே போகுது, இதோட ஸ்பீஷீஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கா, எந்த இடத்துல இது போய் ஒதுங்குது, இந்த மாதிரி அவங்க மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த டேகை போடுறாங்க. இப்போ நீங்கள் ரோட்லலாம் மாடு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அது காதில் வந்துட்டு மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி இதுக்கும் வந்து ஒரு டேக் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேகை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிருஷி DSS அப்படின்ற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்காக டேட்டா வந்து கொடுக்குறாங்க. யார் இந்த டேட்டாவை கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து சாப்பாடு கிடைக்கணும், அதுவும் நியாயமான விலையில் கிடைக்கணும் அப்படின்றத வந்து என்ஷோர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களோட மொதல் வேலையாக இருக்குது. செகண்ட் வேலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பயிர் வந்து நம்ம விளைவிக்கிறோம்னா அதை வந்து எப்படி ஸ்பீடாக வளர வைக்கலாம், நிறைய கிராப்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் வேலையாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டேட்டாலாம் அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க இந்த ஆப்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டாவை வச்சு தான் ஒரு இடத்துல மழை பெய்ய போகுதா, இல்லை ஒரு இடத்துல வந்து வறட்சி வரப்போகுதா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து கணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு வறட்சி வரப்போகுது, இல்லைன்னா நிறைய மழை பெய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்காகவே பர்சனலைஸ்டு வெதர் ரிப்போர்ட்டு இல்லைனா வெதர் அலர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த விவசாயிகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஆப்போட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீச்சராக நம்ம பார்க்குறோம். செகண்ட் ஃபீச்சர் என்னது அப்படின்னா, இந்த டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஆப்புக்கு வந்து டேட்டா தேவை இல்லையா. ஸோ அந்த டேட்டாவை தான் நம்ம ஜியோஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டேட்டாவெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், நம்ம வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில டெக்னாலஜிஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த டெக்னாலஜிஸ் தான் நம்ம ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதையே வந்துட்டு நம்ம 3 விதமாக பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிமோட் சென்சிங் அப்படின்னா உலகத்துக்கு வெளியே இருக்கிற ஆர்பிட்டில் வந்துட்டு ஒரு சேட்டலைட்டை வந்து பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்காக வேணால் பொசிஷன் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த டிவியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஏதாவது கிளைமேட் ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து சேட்டலைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க சேட்டலைட்டை. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் டைப்பாக பார்க்குறோம். செகண்ட் டைப் அவங்க எப்படி டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதை வந்துட்டு கூகுள் எர்த் மாதிரியான ஆப்ளிகேஷன்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2012ன்னு வச்சுக்கலாம், இதே மாதிரி 2024ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2012லேருந்து 2024 வரைக்கும் எப்படி மழை பெஞ்சிருக்கு, இல்லைன்னா எந்த அளவுக்கு பில்டிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஏரியாவில், இந்த மாதிரி நிறைய டேட்டாவை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக வச்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேர்ட் டேட்டா பேஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு 2D இமேஜஸ்லாம் தெரியுது. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இல்லைனா இந்த வழியில் தான் நம்ம போகணும் அப்படின்னு நம்மளுக்குலாம் தெரியுது இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி நேவிகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 விதமான டெக்னாலஜிஸ் வச்சுட்டு தான் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பேசிக்லி என்ன பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெதர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ட்ரவுட் இருக்கா, ஃபெமைன் இருக்கா, இல்லை நிறைய தண்ணி வந்து வரப்போகுதா, இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனும் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குறோம். செகண்ட் விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஹெல்த். இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா அந்த இடத்துல ஏதாவது டாக்ஸின்ஸ் வந்து நிறைய இருக்கா, இல்லை அந்த இடத்துல வந்து ஃபர்டிலிட்டியே இல்லையா, அந்த மாதிரி ரீசர்ச் கூட இதில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னியோட மர்ஜரை வந்துட்டு குவெஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா என்னது, இந்த மர்ஜர்னால நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து இந்தியன் எக்கானமியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு மொனோபொலி இருக்காமல் பார்த்துக்கிறாங்க. மொனோபொலி அப்படின்னா இப்போ 10 பேர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மட்டுமே எல்லா வியாபாரத்தையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிச்சம் 9 பேருக்குமே அது லாஸ் தானே. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மட்டுமே லாபம் பார்க்காத அளவுக்கு இந்த ஃபேர் காம்படிஷனை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான வேலையாக வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க தான் இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க. ஸோ இதே ப்ராப்ளம் தான் வந்து இப்போ இங்கே வரப்போகுது. இந்த ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னி அப்படின்றவங்க வந்து ஒரு மர்ஜர் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து மர்ஜர் அக்ரிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியன் டிவியில் வந்துட்டு 40% ஷேரை வந்து இவங்க தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி 40% அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 120 சேனல் வந்துட்டு இந்த ரிலையன்ஸ் கம்பெனி கிட்ட தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த ரிலையன்ஸ் கம்பெனியை சார்ந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இந்த ரிலையன்ஸ்க்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கும். துணிக்கடையாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது கம்பெனி, ஃபோன் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கம்பெனிஸோட விளம்பரத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இல்லைனா அவங்க ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வாங்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் அதுதானே ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் மொனோபொலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும், எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மர்ஜரை வந்துட்டு குவெஸ்டின் பண்ணுறாங்க. யார் குவெஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான். ஸோ இந்த ப்ரொப்போசல் வந்து ஏற்றுக்கணுமா கூடாதா, அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா எப்படி வந்து மற்ற எல்லாருமே லாபம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி குவெஸ்டின்ஸ் எல்லாம் இவங்க பதில் சொன்னாதான் இந்த மர்ஜரை வந்துட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த நியூஸில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கமிஷன் என்னது அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அமுல் அப்படின்னு இந்தியன் கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த அமுல் அப்படின்ற ஆர்கனைசேஷனை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் தான். இவரை தான் வந்துட்டு நம்ம ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் சொல்கிறோம். க்ரீன் ரெவல்யூஷன் மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ இந்த வெர்கீஸ் குரியன் அப்படின்றவர் தான் இந்த அமூல் அப்படின்ற ஒரு கோஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அப்போது இந்த அமூல்ன்ற பிராண்ட் வந்து எதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு, சீஸ் இல்லைனா மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபுட் பிராண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷீஸ் மாதிரி ஒரு பிராண்டெல்லாம் இருக்குது. அது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஆனால் அது எல்லாத்தையும் மிஞ்சி இந்த அமூல் அப்படின்ற பிராண்டு தான் வந்து வேர்ல்டோட நம்பர் 1 பிராண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மெயின் ரீசன் எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 85% ஷேர் வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க. அதாவது 85% மக்கள் வந்துட்டு அமூலில் இருக்கிற பால், தயிர், சீஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் வாங்குறாங்க. ஸோ அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷீஸ் மாதிரியான கம்பெனிஸ் கூட ஈக்குவலாக காம்படிஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து அதிகமாக மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்டும் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் அமூல் அப்படின்றது வந்து ஒரு குளோபல் பிராண்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ அதுக்கான அங்கீகாரமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த அங்கீகாரத்தை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட வேலையே என்னது அப்படின்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, யார் வந்து லீடிங்கில் இருக்காங்க, ப்ரொடக்ஷனில், கன்சம்ஷனில், இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க தான் லீடிங் பிராண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதே வந்துட்டு ஒரு மெயின் வேலையாக வச்சு ஒர்க் பண்ணுற ஃபார்ம் தான் வந்துட்டு இந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா அண்ட் உக்ரைன் வந்து இப்போ சமீபத்தில் சந்திச்சாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு 4 முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பைலேட்ரல் டைஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4 அக்ரிமெண்ட்டுமே எந்த செக்டாரை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், ட்ரேட், மெடிசன் அண்ட் க்ரீன் எனர்ஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 4 ஏரியாஸில் வந்துட்டு இவங்களுக்குள்ள கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரரிசம் வந்து எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், நம்ம கண்ட்ரீஸை வந்து எப்படி டெரரிசம் கிட்டேருந்து சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாகையும் முன்னெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போது இந்த மீட்டிங்கில் வந்து யார் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைட்லேருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போயிருக்காரு. உக்ரைன் சைடில் வந்துட்டு அவங்களோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்துட்டு உக்ரைனில் நடந்திருக்கு. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வந்து இப்போ ரீசெண்டாக வாரில் இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அப்படின்றவர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஏன் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க, அவங்க கிட்டேருந்து நீங்கள் கம்மியாக ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ நம்ம உக்ரைன் கூட வந்து எப்படி டைஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல அசஸ் பண்ணணும். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு இல்லையா? ஸோ யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது தான் இப்போ வந்துட்டு ரஷ்யா அப்படின்னு டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரஷ்யா அப்படின்ற ஒரு கண்ட்ரி கூட வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் டைஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வாரில் வந்துட்டு இந்தியா என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மீட்டிங்காக தான் இது இருந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ்க்கான ஹைலைட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது 4 இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து எந்தெந்த செக்டார்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு, டிஃபென்ஸ், மெடிசன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த 4 விஷயத்தை சார்ந்து தான் இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. இது போக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்துட்டு எப்படி நம்ம மாற்றம் கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்பேஸ் டே அப்படின்னு புதுசாக ஒரு டேவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்துட்டு 2024 இந்த இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த நாளில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2024 அப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ இதை வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 உடைய மிஷன் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது இல்லையா? சந்திராயன் 3 அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3க்கு போன 4th கண்ட்ரியாக வந்து நம்ம இருக்கோம். ஆனால் 3ஓட சவுத் போலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லேண்ட் ஆகிருக்கோம். அந்த ரெக்கக்னிஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான். ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ப்ராஜெக்டை தான் வந்துட்டு நம்ம சந்திராயன் 3 அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த சந்திராயன் 3 அப்படின்ற மாதிரியான மிஷன் இருக்குது. அது போக ககன்யான் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது. ககன்யான் அப்படின்றது வந்து என்னென்னா 2024க்குள்ளே வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு போகணும், இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தான் ககன்யான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சந்திரயான், ககன்யான் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா. இப்போ கூட ரீசெண்டாக ஆதித்யா L1 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ISRO எடுத்து பண்ணுறாங்க. இந்தியா வந்துட்டு ஸ்பேஸ் ரிசர்ச்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசர்ச் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இல்லையா. அதனால தான் இந்த டேவை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேவை வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2024 அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். இது போக சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் இருக்குது. அது என்னது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ பெட்டோடாங் ஷினோவாத் அப்படின்றவங்க வந்து தாய்லாண்டோடைய யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியிலே இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து இவங்க 3rd பொசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு தாய்லாண்டோடைய யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது தான் இந்த நியூஸ்க்கான ஃபேக்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்துட்டு சோலார் பேனல்ஸ் எல்லாம் வாங்க மானியம் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி எனர்ஜியை வந்துட்டு கம்மி பண்ணணும், விவசாயத்துக்கு வந்து ரினியூவபிள் சோர்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சோலார் பவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 100% சோலார் எனர்ஜி மட்டுமே வச்சு இயங்குறது தான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ 3rd விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஷா அப்படின்றவர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோடைய சேர்மனாக வந்து பதவி ஏற்றுக்க போகிறாரு. இவர் எப்போ பதவி ஏற்றுக்க போகிறாரு அப்படின்னா நவம்பர் மாதத்தில் தான் பதவி ஏற்றுக்க போகிறாரு. இப்போ இவர் கரண்ட்லி என்ன போஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCCIயில் வந்துட்டு செக்ரட்டரியாக இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட 4 பேர் வந்துட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்துட்டு 5வது இந்தியனாக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோடைய சேர்மனாக பதவி ஏற்றுக்க போகிறாரு. ஸோ இவருக்கு இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு வந்து சேர்மன் ஆகுறதுல யங்கஸ்ட் பர்சன் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து இவருக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டப்பாக பார்த்துட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம வர கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், என் பேர் தீபா அண்ட் இன்றைக்கி நம்ம ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆடியிருக்கேன். நான் வந்து 10 வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடிட்டுருக்கேன். அண்ட் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு Under 16, Under 19 கேட்டகரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியும் ஆடியிருக்கேன் நான் காலேஜ் படிக்கிறப்போ. ஸோ நான் கிரிக்கெட்டை விளையாட்டில் மட்டும் நிறுத்தாமல் நான் என் கரியராகவும் அதை மாற்றிருக்கேங்கிறதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நான் வந்து MBA இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். இப்போ தான் 2 இயர்ஸ் கோர்ஸ் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரிக்கெட்லேயே என் வேலையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்படிப்பட்ட IPL டீம்ஸ்லாம் இருக்குது இல்லையா. இதில் நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் வர போஸ்ட், வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்குற கண்டென்ட் அது எல்லாமே எங்கள் ஏஜென்சி மூலமாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஒரு ஹைஜீன் கண்டென்ட். ஸோ என்னோடய வேலை இதை பேஸ் பண்ணி தான். ஸோ ஜஸ்ட் இதுதான் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ப்ளஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்னால் என்ன? ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேம்ஸ் வித் ரூல்ஸ். ஸோ பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ்னால் என்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணாலும் அது எய்தர் நம்ம மூவ் பண்ணி விளையாடுறதா இருக்கலாம், இல்லை பிரெயினை யூஸ் பண்ணி பண்ணுறதா இருக்கலாம். எது பண்ணாலும் ஒரு ஆக்டிவிட்டி அது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி ஒரு ரூல் பேஸ் பண்ணி இருந்தால், இப்போ கிரிக்கெட்டுக்குன்னா தனி ரூல்ஸ் இருக்குது, ஃபுட்பாலுக்குன்னா தனி ரூல்ஸ் இருக்குது, செஸ்ஸுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி ரூல்ஸோடு இருந்தாலும் அதுதான் ஸ்போர்ட்ஸ் பேசிக்கலி. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாட்டுக்கோ நம்ம வந்து நிறைய கேம்ஸ் விளையாடிருப்போம். வீட்டில் சின்ன வயசில் நம்ம இருக்கிறப்போ வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பசங்களோட நிறைய விளையாடிருப்போம். ஸோ அதுவும் ஒரு ஸ்போர்ட்டு தான். பட் அதுலேயே 2 கேட்டகரி இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக நம்ம விளையாடுறதுங்கிறது ஒன்று, ரெக்ரியேஷ்னலாக விளையாடுறதுங்கிறது ஒன்று. ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் விளையாடுறதுனா இப்போது கிரிக்கெட்டுனா ஒரு அகாடமிக்கு போய் கற்றுட்டு நீங்கள் ஸ்டேட் ஆடி உங்களுக்கு நீங்கள் ஆடுறதுக்காக அந்த அசோசியேஷன்லேருந்து காசு வந்ததுன்னா
உங்களுக்கு பே பண்ணுறாங்க நீங்கள் விளையாடுறதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அத்லீட்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து தன்னோட சந்தோஷத்துக்காக நான் நல்ல ஜாலியாக இருக்கணும், எனக்கு இந்த ஸ்போர்ட்டை விளையாடினா பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரெக்ரியேஷ்னலில் வரும். ஸோ இதுதான் ஒரு 2 ப்ராட் கேட்டகரி நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூட் ஃபுட்பால், பேஸ்கெட்பால், கிரிக்கெட், டென்னிஸ், ஸ்விம்மிங். நமக்கே நிறைய தெரியும், போயிட்டே இருக்கும், எக்கச்சக்க ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த தடவை ஒலிம்பிக்ஸில் பார்த்தோம்னா மோர் தேன் 35 டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் 3 புதுசாகவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் ஸ்டில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய இன்டோர் அவுட்டோர் எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேணால் நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக வச்சுக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை நம்ம விளையாடலாம். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளேயிங் ஸ்போர்ட்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளேயிங் ஸ்போர்ட்ஸ்னால் என்ன? நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகிறோம் ஸ்போர்ட்ஸ்னாலே. ஸோ ஆப்வியஸாக நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டெமினா, நம்மளோட என்டியூரன்ஸ், நமக்கு கிடைக்கிற பலம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு டிக்கு. ஸ்போர்ட்ஸ் விளையாடணுன்னா நம்ம எப்போவுமே ஃபிட்டாக இருப்போம், நமக்கு தேவையில்லாத அந்த ஒபிசிட்டி வராது, ஃபேட் வராது, ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு ஆக்டிவிட்டியில் எங்கேஜாக இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், டிசிப்ளின். டிசிப்ளின் என்ன? இப்போது நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்போர்ட்டை எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட், நான் என்னை பற்றியே சொல்கிறேன். காலையில் 5 மணிக்கு நான் ப்ராக்டிஸ்க்கு போகணுன்னா நான் 4 மணிக்கு எந்திரிச்சாதான் கிளம்பிட்டு நான் 5 மணிக்கு நெட்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது டிசிப்ளின். ஸோ நம்ம மார்னிங் எந்திரிச்சு போகிறது, எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறது, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே டிசிப்ளின். இதையும் பெருசாக கற்றுக் கொடுக்கும் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டீம் ஒர்க். கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ்லையும் டபுள்ஸ், பேட்மிண்டனில் டபுள்ஸ், எது நம்ம எடுத்தாலும் ஒரு டீம் ஒர்க்காக இருக்கணும். இது வந்து நம்ம ஸ்போர்ட்லேயும் நமக்கு பயங்கரமாக அட்வான்டேஜ் தரும். சின்ஸ் நீங்கள் எல்லாரோடையும் கலந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அந்த மொமெண்ட்டில் இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத. அப்படி இல்லைனாலும் ஒரு ஸ்போர்ட்லன்னு இல்லைனாலும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு குரூப் ப்ராஜெக்ட்னு இருந்தால் அதுக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆப்வியஸாக இப்போ நீங்கள் ஒரு நல்ல லீடராக இருந்தால் உங்களை அது ஒரு லீடராகவும் உருவாக்கும். ஸோ அதுதான் டீம் ஒர்க். நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப். இப்போ நான் சொன்ன அதே பாயிண்ட்டு தான். திரும்ப நீங்கள் உங்கள் ஸ்போர்ட்டில் நீங்கள் கற்றுக்கிற லீடர்ஷிப், நீங்கள் எப்படி உங்கள் டீமை கொண்டு போகிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்ணுறீங்க, அதுலேருந்து எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் அடுத்து லீடர்ஷிப். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ரெக்ரியேஷனலாக விளையாடுறீங்க, ப்ரொஃபஷ்னலாக விளையாடல. நான் வந்து சும்மா என் விளையாட்டுக்கு எனக்கு வந்து என் மைண்ட் வந்து சந்தோஷமாக இருக்குது, நான் அதனால் இந்த கேம் விளையாடுறேன், எனக்கு ப்ரொஃபஷ்னலாக பெருசாக சாதிக்கணும்லாம் இல்லை, பட் எனக்கு இது சந்தோஷத்தை தருது, நான் விளையாடுறேன். அப்படி விளையாடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் ப்ரொஃபஷ்னலாக விளையாடுறவங்களுக்கும் ஸ்போர்ட் விளையாடினா தான் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். பிகாஸ் அன்றைக்கி விளையாடலைன்னா உன்னால் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத லெவல் அளவுக்கு நீ அந்த கேமில் வந்து உன்னையே டிபெண்ட் பண்ணி இருப்ப. ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்கிற பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எல்லாருமே சொல்லுவாங்க நீ ஸ்போர்ட் விளையாடுற அதனால் அகாடமிக்ஸில் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு. உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து விளையாடுற வரைக்கும் இன்னும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நான் விளையாடுறத கொஞ்சம் எப்பப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணேனோ ஒரு இன்ஜுரிஸ் காரணமாகவோ அப்போல்லாம் வந்து என்னால் அகாடமிக்ஸில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா என் பிரெயின் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஆக்டிவாக இல்லை அப்போது. ஸோ அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தால். நெக்ஸ்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். சோஷியல் ஸ்கில்ஸுங்கிறது என்ன? நீங்கள் மற்றவங்களோட பழகிற விதம். ஒரு என்வாயர்மெண்ட்டில் நம்ம ஒரு 10 பேரோடு இருக்கோம்னா நீங்கள் அவங்களோட எப்படி பழகிறீங்க, அது ஒரு டீம் ஒர்க். டீமாக நீங்கள் விளையாடுறதுலேருந்து அது ஆரம்பிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் வரும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடினா. நெக்ஸ்ட்டு ரெசிலியன்ஸ், கான்ஃபிடென்ஸ். இது ரெண்டுமே வந்து என்ன சொல்ல, இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்டுன்னு நம்ம எடுத்தோம்னா அதில் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது. கஷ்டப்பட்டு தான் ஒரு லெவலுக்கே நம்ம வருவோம். பட் அது வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து நம்ம கண்டினியூஸாக எஃபர்ட் போடுறதுல தான் இருக்குது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட். ஸோ இதுதான் ரெசிலியன்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். லாஸ்ட்டு தான் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து MBA இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இப்போ நான் என் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கே கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஈவெண்ட்ஸில் வேலை பார்க்கலாம், ஆப்ரேஷ்னல் செக்டரில், இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் வேலை பார்க்கலாம், இல்லை நீங்கள் அனாலிசிஸ் டெக்னாலஜி சம்மந்தமாக வேலை பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒய்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸை ஒரு இண்டஸ்ட்ரியாக எடுத்தாலும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கொஷின், இஸ் ஸ்கேட் போர்டிங் அ ஸ்போர்ட்? எஸ்ஸா இல்லையா? ஸ்கேட் போர்டிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சின்ன வயசில் விளையாடக்கூட செஞ்சுருப்போம், காலில் அந்த ஷூஸ் மாட்டிட்டு நம்ம சும்மா சுற்றிட்டு இருப்போம். இது ஒரு ஸ்போர்ட்டா இல்லையா? அஃபிஷியலாக இதை ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையா? அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஸ்கேட் போர்டிங் இஸ் ஆன் ஆக்ஷன் ஸ்போர்ட். ஸ்கேட் போர்டிங் இஸ் ஆன் ஆக்ஷன் ஸ்போர்ட்னா இந்த தடவை இதை வந்து ஒலிம்பிக்ஸில் ஒரு அஃபிஷியல் ஸ்போர்ட்டாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸில். ஸ்கேட் போர்டிங்கில் இதுலேயும் வகைகள் இருக்குது, ஸ்ட்ரீட்டு, பார்க்கு அப்படின்னு. ஸோ ஸ்கேட் போர்டிங்கும் ஒரு அஃபிஷியல் ஸ்போர்ட்டு தான். இதோட சேர்ந்து பிரேக் டான்ஸுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பிரேக்கிங் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அதையும் இப்போ ஸ்போர்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஒலிம்பிக்ஸில். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறது இப்போ ஒரு ஸ்போர்ட்டாக மாறிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம அறியாமலே நம்ம நிறைய ஸ்போர்ட் விளையாடுறோம், அதை தான் இப்போ எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு டீம் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், பேஸ்கெட்பால், கிரிக்கெட், ஹாக்கி போயிட்டே இருக்கும், எக்கச்சக்க டீம் ஸ்போர்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், இண்டிவிஜுவல் பிளேயராக ஆடாமல் ஒரு டீமாக, இப்போ கிரிக்கெட்னா ஒரு 11 பேராக சேர்ந்து எஃபர்ட் போட்டால் தான் அந்த மேட்சை நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் விளையாடி கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி அந்த டீமாலேயும் இருக்க முடியாது. ஸோ இதுதான் டீம் ஸ்போர்ட்ஸ், எல்லாரும் ஈக்குவலாக எஃபர்ட் போட்டு விளையாடுறது. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ்னால் என்ன? ஸ்விம்மிங், பாக்ஸிங், டென்னிஸ். டென்னிஸில் டபுள்ஸும் இருக்குது, பட் ஸ்டில் டென்னிஸில் சிங்கிள்ஸும் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங், பாக்ஸிங்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ்னால் என்ன? ஒரு தனி ஆளாக நின்று அங்கே விளையாடுறது. பாக்ஸிங்கில் பார்த்துருப்பீங்க, தனி ஆளாக நின்று ரிங்குக்குள்ளே சண்டை போடுவாங்க. ஸ்விம்மிங்கில் பார்த்துருப்பீங்க, ஹீட், 100 மீட்டர், 200 மீட்டர், பட்டர்ஃப்ளை, ஸ்ட்ரோக், நிறைய டைப்ஸ் இருக்குது ஸ்விம்மிங்லையும். ஸோ இதெல்லாம் தான் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் ரேக்கெட் ஸ்போர்ட்ஸ். நம்ம எல்லாருமே இந்த ரேக்கெட் ஸ்போர்ட்ஸுங்கிற கேட்டகரியில் விளையாடாமல் இருந்திருக்கவே மாட்டோம் நம்ம சின்ன வயசுலேருந்து. கண்டிப்பாக யாராச்சும் பேட்மிண்டன் விளையாடாமல் இருந்தோம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியாமலே, அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்டுன்னு தெரியாமலே நம்ம விளையாடிருப்போம் நிறைய தடவை. ஸோ பேட்மிண்டன், ஸ்குவாஷ், டேபிள் டென்னிஸ். டேபிள் டென்னிஸ் இப்போ ரொம்ப பிரசித்தி ஆகிட்டே வருது. இப்போ கூட சென்னையில் வந்து UTT நடந்துட்டுருக்கு, விச் இஸ் அல்டிமேட் டேபிள் டென்னிஸ். அது வந்து ஒரு இப்போ கிரிக்கெட்டுக்கு IPL அப்படிங்கிற மாதிரி டேபிள் டென்னிஸ்க்கு UTT தான் இப்போது. ஸோ கண்டிப்பாக இந்த லீக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண நிறைய நமக்கு நாலேஜ் கிடைக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்டை பற்றி. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஸ்போர்ட்ஸ். அகெயின் ஸ்விம்மிங், சர்ஃபிங், வாட்டர் போலோ. ஸ்விம்மிங் எல்லாருக்குமே தெரியும். சர்ஃபிங்னா என்ன? சர்ஃபிங் வந்து பேசிக்கலி ஒரு போர்டு இருக்கும், நம்ம சீல அந்த அலைகள் வர வர நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரு 50 மீட்டர் மார்க் வரைக்கும் போகிறது தான் சர்ஃபிங். ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ். வாட்டர் ரிலேட்டடாக நம்ம பண்ணுற என்ன ஸ்போர்ட்டாக இருந்தாலும் அதான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு காம்பேட் ஸ்போர்ட்ஸ். காம்பேட் ஸ்போர்ட்ஸ்னால் என்ன? நம்ம ஃபிசிக்கலாக ஒரு டச் இருக்கிற ஸ்போர்ட். ஒரு 2 ஆப்போனண்ட்டும் ஃபிசிக்கலாக டச் ஆனால் அதுதான் காம்பேட் ஸ்போர்ட்ஸ். அதில் வந்து வகைகள் பாக்ஸிங், ரெஸ்லிங், ஜூடோ. பாக்ஸிங் நம்ம பார்த்துருப்போம், ரிங்குக்குள்ளே சண்டை போடுறது. ரெஸ்லிங்கும் விச் இஸ் சம்திங் வெரி சிமிலர், பட் ரூல்ஸ் கொஞ்சம் வேறு. ஜூடோவும் அதே மாதிரி தான், ஒரு ரிங்குக்குள்ளே சண்டை போடுறது 2 பேரா. நெக்ஸ்ட் அத்லெட்டிக்ஸ். அத்லெட்டிக்ஸ் அகெயின் ரொம்ப ஒரு ஃபேமஸான கேட்டகரி. இதில் வந்து ரன்னிங் இல்லை, ட்ராக் அண்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க ரன்னிங்க்கு. ஸோ ட்ராக் அண்ட் ஃபீல்டுன்னு நம்ம எடுத்தோம்னா அதில் 100 மீட்டர், 200 மீட்டர், 800 மீட்டர், 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ட்ராக் அண்ட் ஃபீல்டில். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஜம்பிங்கில் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதை தாண்டி நம்ம அத்லெட்டிக்ஸில் பார்த்தோம்னா த்ரோயிங்கில் ஜாவ்லின் த்ரோ, ஷார்ட் புட், இந்த மாதிரி பல விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஜாவ்லினில் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், நீரஜ் சோப்ரா பேக் டு பேக் மெடல்ஸ் எடுத்தது. டோக்கியோலேருந்து இப்போ பாரிஸ் வரைக்கும், டோக்கியோவில் கோல்டு, இப்போ பாரிஸில் ஒரு சில்வர். ஸோ ஜாவ்லின் வந்து இன்னும் நம்ம கண்ட்ரியில் வளர்ந்துட்டே வருது, அண்டு நிறைய பேர் அதை பர்சியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி குட் திங் நம்ம கண்ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் அவ்வளவா இன்னும் வரலை, பட் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. இன்னொரு ஒரு 2 to 3 years டைமில் இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகும் நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரை.
ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஸ்கேட் போர்டிங், ராக் கிளைம்பிங், பிஎம்எக்ஸ். ராக் கிளைம்பிங்க்கு பதிலாக ஒலிம்பிக்ஸில் ஸ்பீட் கிளைம்பிங் அப்படின்ற ஒரு கேமை இந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் கிளைம்பிங்னா என்ன? அதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஹோல்டு, ஜர்க், அப்புறமா நம்ம பேசிக்கலி ஒரு பெரிய வாலில் ஹேர்டில்ஸ் மாதிரி வச்சு அதை யார் ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஸ்பீட் கிளைம்பிங், விச் இஸ் இன்க்ளூடட் இந்த ஒலிம்பிக்ஸ்லேருந்து. ஸ்கேட் போர்டிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிஎம்எக்ஸ்னால் என்ன? பிஎம்எக்ஸ்னால் வந்து சைக்கிளிங், பேசிக்கலி பைசைக்கிள், மோட்டார் சைக்கிள். ஸோ அந்த சைக்கிளிங் அதை வந்து நம்ம ஒரு டஃப்பான அட்வென்ச்சரஸ் ரூட்டில் எடுத்து ஓட்டுறது தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இன்னும் அவ்வளோவா ஃபேமஸ் ஆகலை. பட் இன்னும் ஒரு 2 to 3 years நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் நம்ம கண்டிப்பாக நிறைய க்ரோத்தை பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே இந்தியா ஹாஸ் பீன் ரியலி குட் இப்போ வரைக்கும். அண்ட் இன்னும் நம்ம வர ஒலிம்பிக்ஸில் நிறைய மெடல்ஸ் தான் எதிர்பார்க்குறோமே தவிர இதை விட கம்மியாக இல்லை. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நினைப்போம், படித்தா வந்து விளையாட முடியாது, இல்லை விளையாடினா படிக்க முடியாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண ஒரு சில எலீட் இன்டர்நேஷ்னல் அத்லீட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனில் கும்ப்ளே. அனில் கும்ப்ளே தெரியாத ஆள் கண்டிப்பாக கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அனில் கும்ப்ளே தெரியாமல் இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி லெக் ஸ்பின்னருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஹி ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ப்ரொஃபஷ்னலி அவரோட ஸ்டேட்டுக்காக. அட் த சேம் டைம் ஹி ஹாஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆல்சோ. ஸோ ஹீ இஸ் நாட் சம்மன் வந்து இந்த மாதிரி நான் வந்து கிரிக்கெட் ஆடுறேன் அதனால் நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதை ஒரு ரீசனாக புஷ் பண்ணது கிடையாது. அவர் வந்து அகாடமிக்ஸ்லேயும் நல்லா இருந்து கிரிக்கெட்லேயும் இவ்வளோ ஷைன் ஆனவர். நம்ம இந்தியன் டீமுக்கு கோச்சாகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ராகுல் டிராவிட். இப்போது கரண்ட்டாக வேர்ல்ட் கப் ஜெயிச்ச கோச். அவர் ஒரு MBA டிகிரி ஹோல்டர். MBA படிச்சுட்டு அவர் கிரிக்கெட்டும் ஆடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்கிறத விட்டுட்டு கண்டிப்பாக படிப்பும் ஒரு ஸ்போர்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம அதை கண்டிப்பாக பர்சியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த், செஸ் கிராண்ட் மாஸ்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஜெயிக்காத சாம்பியன்ஷிப்ஸ் கிடையாது. பட் ஹீ இஸ் ஆல்சோ அன் எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், செஸ் ஆட அஃப்கோர்ஸ் ஹிஸ் பிரெயின் வில் பி ஃப்ரெஷ். அவர் அதை அப்படியே அகாடமிக்ஸில் போட்டார்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பெனிஃபிட் அது அங்கே கொடுக்கும். ஸோ எப்போவுமே ஸ்போர்ட் அண்ட் அகாடமிக்ஸ் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வீனஸ் வில்லியம்ஸ், டென்னிஸ் ஒரு ஸ்டார், ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம். செரீனா வில்லியம்ஸோட சிஸ்டர். அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் டிகிரி ஹோல்டர். அவங்க கண்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் கிராஜுவேட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு எலீட் அத்லீட்டாக இருந்தாலும் அகாடமிக்ஸ்க்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ இதையே நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை விளையாடிட்டு அட் த சேம் டைம் அகாடமிக்ஸ்லேயும் ஈக்குவலாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம எக்ஸ்கியூசஸ் சொல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒன்றுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னலாம், ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஸ்போர்ட் விளையாடுறதுனால இருக்குது, ப்ளஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடினா, அண்ட் அது நமக்கு அகாடமிக்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சீக்கிரமாக நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து கார்பன். இது என்னன்னா கார்பனாலே இங்காலேயும் தயாரிக்கப்படுறது இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து கார்பன். இப்போ என்ன நம்மளோட என்வரன்மெண்ட்ல வந்து கார்பனால எவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஆயிருக்கு, என்வரன்மெண்ட் எப்படி டேமேஜ் ஆகுது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த என்வரன்மெண்ட் டேமேஜோட ப்ராசஸ் வந்து குறைக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஏற்கனவே அசோக் சர்மாங்கிற ஒரு பெங்களூர்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து பெருசு. அதில் என்ன பண்ணணும்னா அது மிஷின் கிரைண்டர் சைஸ்ல இருக்கும். அதில் என்ன பண்ணணும்னா சுற்றி அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பனை அட்டாக் பண்ணிட்டு இது பண்ணும். இது ஒரு சைலன்சர்ல ஃபிட் பண்ற மாதிரி நாங்கள் செஞ்சிருக்கோம். இதுக்கு வந்து எனர்ஜி தேவையில்லை, எந்த வகையான எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி எதுவும் தேவையில்லை. கேஸ் மட்டும் வந்தா போதும், அது கார்பனை தனியாக பிரிச்சு எடுத்துரும். இப்போ வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா இந்த ஏர் போகும், கார்பன் கண்டென்ட் ஏர் போகும். இப்படி போகிறதுனால என்ன ஆகும்னா இந்த ஏர் வந்து இதுல பட்டு இந்த ஹோல் வழியா போகும். போகிறனால இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்.
இந்த ப்ரெஷரால என்ன ஆகும்னா அந்த சைலன்சர்ல இருந்து வர வேகமான புகையை வந்து அதோட ஸ்பீடை கம்மியாகும். கம்மியாகிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து கிறிஸ்பிராஸா போகும். இப்படிதான் போகும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சில மெட்டல் பிளேட்ஸ் வச்சிருப்பேன். இந்த மெட்டல் பிளேட்ஸ் வந்து என்னன்னா கால்சியம் ஆக்சைடு. இப்போ இந்த மெட்டல் பிளேட்ஸ்ல டிராவல் ஆகிற அந்த கார்பன் கண்டென்ட் இருக்கிற ஏர் வந்து இந்த மெட்டல் பிளேட்ஸ்ல பட்டு கால்சியம் ஆக்சைடு வந்து கார்பனை தனியா பிரிச்சு எடுத்து இந்த இடத்துல டெபாசிட் பண்ணும். இந்த இடத்துல டெபாசிட் பண்றதுனால என்ன ஆகும்னா இப்ப இருக்கிற மெட்டல் பிளேட்ஸ்ல வந்து எதுவும் ஒட்டாது. ஆனா தடுத்து கீழே தான் டெபாசிட் பண்ணும். அப்புறமேட்டு இங்க வந்து சில கார்பன் ஒட்டிக்கும், சில கார்பன் வந்து அடம்பிடிக்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிற கார்பன் எல்லாமே இது வழியா போகும். இது வழியா போய் இங்க வந்து வச்சிருக்கிற பிளேட் வந்து மெக்னீசியம் ஆக்சைடு. இது என்ன பண்ணுனா மிச்சம் கொஞ்சம் மைனட்டா இருக்கிற கார்பனை கூட அட்டாக் பண்றதுக்கான தன்மை மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு. அந்த மெக்னீசியம் ஆக்சைடுல பட்டு வர்ற மீதி கார்பன் கண்டென்ட் இருக்கிற ஏர்ல வந்து மீதி மைனட்டா இருக்கிற கார்பன் எல்லாமே இங்க டெபாசிட் ஆகும். இங்க டெபாசிட் ஆகி மீதி இருக்கிற ஹாட் ஏர் மட்டும் வெளியே போகும். இப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த மிஷின் வந்து 1 மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாசத்துக்கு யூஸ் பண்ணி அப்புறம் அந்த 1 மாசம் கழிச்சு அதுல இருக்கிற கார்பன் கண்டென்ட் எல்லாம் பிரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சு தனியா அரேபியன் ப்ளூங்கிற ஒரு கெமிக்கலையும் அந்த கார்பனையும் 1:1 ரேஷியோ 1 ஸ்பூன் அரேபியன் ப்ளூ 1 ஸ்பூன் கார்பன் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணனா நமக்கு வந்து டார்க் ப்ளூ கலர்ல இங்க் கிடைக்கும். இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட ப்ராசஸ். நாங்கள் இந்த ஆசிட் அண்ட் பேஸ் அடிப்படையாக வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் செங்கல்பட்டு மாடல் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். என் பேர் வைசிகா, 9th B. என் பேர் கௌஷிக்ராஜ், நான் 9th. இதுக்கு தேவையான பொருள் டர்மரிக், சல்ஃபெக்சல், லெமன். ஆசிடும் பேஸும் நியூட்ரலைஸ் ஆகும். டர்மரிக் ஒரு நேச்சுரல் லிட்மஸ் பேப்பர். லிட்மஸ் பேப்பரில் ஆசிடை போட்டோம்னா ப்ளூ கலரில் ரெட் கலராக மாற்றும். இல்லை பேஸை போட்டோம்னா ரெட் கலரில் ப்ளூ கலராக மாற்றும். இப்போ லிட்மஸ் பேப்பரில் நம்ம ஃபஸ்ட்டு பேஸை போடுவோம். பேஸுன்றது அந்த சல்ஃபெக்சல் தான். சல்ஃபெக்சல் பவுடர் வந்து பேஸு. இப்போ நெருப்பு அணைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றுவோம். அது போல் நம்ம அந்த பேஸை கண்ட்ரோல் பண்ண ஆசிடை போடுவோம். ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணால் பேஸை போடுவோம். இப்போ பேஸை போட்டோம்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆசிடை போடுறோம். லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. பேஸும் ஆசிடும் நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு திருப்பி அந்த எல்லோ கலரே கிடச்சிது. தேங்க்யூ. தேங்க்யூ. A wonderful good morning to all. My name is P. Vasundhara. I am studying 10th standard in Kadalur District Government Model School. In the classroom activity, Inventors Challenge, our team has made a model on solar bus using solar energy. The working of solar energy is, it has solar panels. The solar panels will trap the solar energy converted into electrical energy and passed out in wires. The bus will move. The solar bus is reduce carbon emission. What does mean by carbon emission? Which means carbon emission, some fuels are burned out and produce a gas to pollute our environment. Public transmit by lowering greenhouse pollution and improving air quality contributes to reduce the impact of climate changes. Gets no pollution, use many cities. In our India, the vehicle has moved by petrol and diesels. We introduced solar energy, converted into electrical energy. It is discovered by 1880s by Charles Fritz. Thank you. Good morning everyone. I am Neena Sharina. I am studying in 10th standard A section. Kadalur District Model School, Moyankur. And say about you human lungs. Human lungs, when you breathe in air that enters your lungs and the oxygen from that air moves to your blood. Your lungs make up your lungs make up your large part of your respiratory system. Large part of your respiratory system. You have breathing oxygen. You have breathing oxygen. Which is network of our organs and type you have two types of lungs, right lung and left lungs. One of each side of lungs. This is also called the thorax. The thorax lungs is area of about human length between the your neck and your abdomen. There are respiratory system organs. Respiratory system organ provides oxygen to the tissues and
and it removes carbon dioxide from the tissues. There are three major forming respiratory system organs: airway, lungs, muscles of respiration. Airway includes nasal cavity, pharynx, larynx, trachea, left bronchioles, right bronchioles, left lung, right lung, bronchioles, diaphragm, alveole. Lungs. The lungs are primary organ of respiratory system. The lungs are primary organ of respiratory system. They are paired of lungs. Shaped as cone shaped. It has cone shaped organ. It is located in the thorax chamber, ribcage on the both sides of the heart. Muscles of respiration. Muscles of respiration includes diaphragm and intercellular cells. These help to push air in and out oxygen and carbon dioxide in your body. Thank you all. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனுஷ்யா. நான் கடலூர் மாவட்டம் அரசு மாதிரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன். வகுப்பறை செயல்பாடு கண்டுபிடிப்பாளரின் சவால் என்ற தலைப்பில் நான் மற்றும் என் குழுவினர் அனைவரும் சேர்ந்து கேக் அம்ரலா என்னும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளோம். இது மழைக்காலங்கள் மற்றும் கோடைக்காலங்கள் அனைத்து காலங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இது இயல்பாகவே தலையில் அணிந்து கொள்ளும் வகையில் இருக்கிறது. இதில் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் பொத்தான் கொடுக்கப்பட்டுள்ளதால் இது ஆன் மற்றும் ஆஃப் செய்து ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வர முடியும். கடைசியாக நியூட்டன் கண்டுபிடித்தது மூலலா, நாங்கள் கண்டுபிடித்தது கேப் அம்ரலா. தேங்க்யூ. குட் மார்னிங். இப்போ வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க மிஷின் என்னென்னா பூ பறிக்கும் நவீன கருவி. இது வந்து விவசாய தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பூவெல்லாம் போய் பறிக்கும். அதனால என்ன லாபம்னா விவசாயிகள் வந்து அந்த பூ பறிக்கிறப்போ செடியில் வந்து பாம்பு பூச்சி ஏதாச்சும் இருந்தால் அது அவங்களை கடிச்சிடும். அது வந்து அவங்களுக்கு வந்து உயிர் ஆபத்து அளவுக்கு போயிடும். அதை வந்து இது தடுக்கிறதுக்காண்டி தான் இப்படி பண்ணோம். அதில் இது வந்து பறந்து போய் இது வழியாக அந்த பூ வந்து உள்ளே போயிடும். இதில் வந்து நம்மளால் எவ்வளோ பூ நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்சன்டேஜும் பார்க்க முடியும். இதை வந்து நம்ம சார்ஜும் போட முடியும். இந்த சார்ஜ் போடுறதுக்கு அதிகமாக செலவாகாது. அதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை. நம்ம வந்து இதில் வந்து உப்பு தண்ணியாலேயே சார்ஜ் ஏற்றிக்கிடலாம். இந்த மிஷின் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த மிஷின் இது வந்து இது என்னன்னா IW, அதாவது இன்டெலிஜென்ட் வாட்ச். இது வந்து 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு எது யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு சென்சார், அதே சின்ன பசங்க கையில் போட்டுவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். பொய் சொன்னாங்கன்னா இங்கே ரெட் லைட் தெரியும், உண்மை சொன்னாங்கன்னா க்ரீன் லைட் தெரியும். அப்புறம் வயசானவங்க எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா வயசானவங்க வந்து அடிக்கடி எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ சாப்பிடணும், டேப்லெட் என்ன போடணும் மறந்துடுவாங்க. அதே இந்த வாட்ச் வச்சுட்டிங்கன்னா அவங்க எந்த டைமில் எந்த டேப்லெட் போடணும், அவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்த சொல்லும். அதே மாதிரி இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்னா உள்ள ஒரு கண்ணாடி இருக்கும். அப்புறம் உள்ள வந்து இயர்ஃபோன்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு உள்ளே வச்சு சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். இது எலக்ட்ரிசிட்டியால் சார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு உள்ளே வச்சிருந்தா மட்டும் போதும், அதுவே சார்ஜ் ஆகிடும். என் பேர் வந்து மோனிகா. கலர் மாடல் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஆக்டிவிட்டி அதோட டாபிக் என்னன்னா இன்வென்டர்ஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து நாங்கள் இந்த ஐடியா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நாங்கள் குரூப்பாக செஞ்சோம். இதோட ஷூ நாங்கள் ஒரு ஷூ கண்டுபிடிச்சோம். அந்த ஷூ பேர் என்னன்னா டைனி. இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக், அதாவது வேஸ்டான பிளாஸ்டிக்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணி செய்கிறாங்க. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ரன் போகிறோம் இல்லை ஒரு வாக் போகிறோம் அப்படின்னா அலாரத்தை வந்து கையில் தூக்கிக்க முடியாது. ஒரு வாட்சில் வச்சுருந்தாலும் அது வந்து கரெக்டான டைம்ல இதை பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கோசரம் வந்து இந்த ஷூலே ஒரு அலாரம் இருக்குது. இந்த அலாரத்தில் வந்து சின்னதாக இருக்குது. இந்த அலாரம் வந்து பெருசாக வந்து இந்த ஷூவில் எவ்வளோ டிவைசஸ் தராது. ஷூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். இந்த ஷூவில் இருக்க இந்த அலாரம் வந்து டைம் செட் பண்ணிட்டோன்னா இந்த டைம்ல போயிட்டு இந்த டைம்ல டக்குனு எந்த டைம்ல ரிட்டர்ன் பண்ணலாம், எந்த டைம்ல ரிட்டர்ன் பண்ணலாம், எந்த டைம்ல வந்தா கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நம்மளோட பின்னு காலோட வந்து அட்டாச் ஆயிருக்கிறதுனால நம்மளோட ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷர் எல்லாமே இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் கண்டினியூஸா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து மூவ்மெண்ட் இல்லாம நிற்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பாடி பெயின் இந்த மாதிரி பெயின்ஸ் தான் வந்து ஏற்படுது. இப்போ வந்து டீச்சர்ஸ் அதிகமாக இந்த டீச்சர்ஸ் இந்த மாதிரி வேலை செய்யறோம், நின்றுட்டே வேலை செய்யறோம். மோஸ்ட்லி பெரும்பாலும் இந்த மாதிரி நின்றுருக்காங்க. இந்த டைம்ல நீங்க மூவ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்பிள் கன்ஃபார்ம் டெய்லி கம்பல்சரி 1 மணி நேரம் இல்லை 1/2
வந்து இந்த ஃபாஸ்ட்ல நடந்தா இவங்களோட பாடிக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் சஜஷன் வந்து கொடுக்குறது. இப்போ வந்து இதுல இருக்க ஜிபிஎஸ் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நடக்கிற இப்போ இந்த சுகர் பேஷண்ட் வந்து இப்போ சப்போஸ் மயக்கம் வந்துச்சு, மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க அப்படின்னா இதுல இருக்க ஜிபிஎஸ் வந்து அவங்களோட மொபைலோட கனெக்ட் ஆயிருக்கிறதுங்க வந்து மெசேஜ் அனுப்பும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்கும் சிக்னல் அனுப்பும். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த பிளேஸ் வந்து விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு லொக்கேஷனோட வந்து ஷேர் பண்ணோம். இதை வந்து எவ்வளோதான் இதை வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து இதுல வந்து சென்சார்ஸ் ஜிபிஎஸ் எல்லாமே இருக்கு. என்னன்னா நம்ம ஈஸியா சார்ஜ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இதுல வந்து நம்ம சோலார் ஷீட் வந்து இதுல வந்து அட்டாச் ஆயிருக்கிறதுனால சன்லைட்ல வச்சாவே போதும் சார்ஜ் ஏறிடும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்ம இந்த அலாரம் வந்து பிசிக்ஸ் மேத்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதை கால்குலேட் பண்ணி சொல்றது ஹார்ட் பீட், ப்ரெஷர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்றது வந்து மேத்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. இது வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்றதுனால இது வந்து கெமிஸ்ட்ரி இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுவே இந்த ஜிபிஎஸ் சென்சார் இதெல்லாம் வந்து பிசிக்ஸோட இன்க்ளூட் ஆயிருக்கு. வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து லோ காஸ்ட் தான் இருக்குது. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இப்போ எங்கள் டீமோட பேர் என்னன்னா கிசா. இந்த பெண்ணோட பேர் என்ன தானா எழுதும் பேனா. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸ் ஒரு ஷீட் எழுத கஷ்டப்படுறோம், மேக்ஸ் ஹோம்ஒர்க் எழுத நம்ம கஷ்டப்படுறோம். அது கஷ்டப்படாம என்ன செய்யணும்னா இந்த பெண்ணுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளும் இந்த எக்ஸசைஸ் நான் முடிக்கணும் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தூங்கினா பரவாயில்ல, நம்ம தூங்கினாலும் பரவாயில்ல, இந்த பெண் வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எழுதிடும். இது வந்து நம்ம கை வலிக்காமல் எல்லாமே செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கை வலிக்காமல் நீங்கள் எல்லாமே எழுதிடலாம். இதில் ரெக்கார்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே அதுவே ஃபில் பண்ணிடும். தேங்க்யூ.